ஹாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஃபோர் இல்லை ஆஃப்டர் காலேஜ் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இப்படினாலும் லீவ்னா நம்ம வேலைக்கு போய் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் எப்பவும் அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு படி மேலே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவோம், சம்மர் லீவு அப்படிலாம் நினைப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு உண்மையிலேயே எப்போதான் நம்ம ஃப்ரீ ஆகும், எப்போதான் நம்ம லைஃப் மாறும்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த டைமுக்கு வாங்க. இப்போ 10th படிச்சீங்கன்னா 9th படிக்கும் போது நீ 10th எப்படியாவது படிச்சிரு, இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணு, நீ 10th முடிச்சிட்ட அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவ, 11th ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டானுங்க. அதனால என்னாச்சு, 11th போச்சு. 11th முடிச்சிடலாம், சரி 12th போகலாம். போனதுக்கு அப்புறம் 12th எப்படியாச்சும் முடிச்சிடலாம், முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம், காலேஜ் போயிடுவோம், நம்ம தான் கெத்து மாசு அப்படிலாம் சுத்திட்டு இருப்போம். ஆனா எங்க, அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. காலேஜ்ல தான் அரியரா விழும், நம்மளும் எழுதுவோம், ஏதோ பண்ணி எழுதுவோம். ஆனா அப்பதான் அரியர்ஸ் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு வழியா தட்டு தடுமாறி பாஸ் பண்ணி முடிச்சு வெளியே வந்தா வேலை இல்லை. வெளியே போ, என்ன டிகிரி, இந்த டிகிரிக்கு ஏமா வேலை தருவான், இப்படிதான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த கம்பெனிஸ்லயுமே இப்போ டிகிரியை பார்த்து வேலை கொடுக்கறதே இல்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கடா. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்க பே பண்ணி தான் படிக்கணும்னு கூட இல்லை, ஃப்ரீ கோர்ஸும் நிறைய அவைலபிள் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பே பண்ணி படிக்கணும், ஆஃப்லைன் கைடன்ஸ் வேணும், ஆன்லைன்லேயும் படிக்கலாம், எப்படியும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படி படிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் வேணும், என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருக்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸோட காண்டாக்ட் வச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் பண்ணி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப பெரிய பேமெண்ட்ஸ்லாம் இருக்காது, அவங்களுக்கான பே அவுட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் எனி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போவும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் யார் அவங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஓன் கம்பெனி இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் இன்டர்னாவோ இல்லை ஃபுல் டைம் ஒர்க்கராகவோ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி எல்லாருமே, ஆக்சுவலி என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போது மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. சப்போஸ் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதியில் குவிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் பேசிக்லேருந்து கிளாஸஸ் டீச் பண்ணுவாங்க, எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேம் டொமைனில் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ட்ரைனர்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க பார்த்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் படிக்கிற அந்த குப்பை சிலபஸ்லாம் விட்டுட்டு ரொம்ப பேசிக்ங்க, உங்களுக்கே தெரியும், காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா எதுக்கு அந்த சிலபஸ் படித்தோன்னே தெரியாது. அதையும் தாண்டி நான் முதல்வன் அது இதுன்னு இருக்கு, ஆனால் நம்ம அதை எங்கே பார்த்துருப்போம், வீடியோ ஆன் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். இதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கில்லை தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. என்னோட லைஃப்பில் நான் மிஸ் பண்ண ஒரே தப்பு அது மட்டும்தான். அது தெரியாமல் அதை பண்ணாமல் விட்டது தான் நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்களும் ஆக வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்லலாம் இருக்க ஃபீஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்ன கோர்ஸ்னாலும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு இருக்கு, எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இது படித்தா நான் வேலைக்கு போவேனா, இது படித்தா என்ன வேலைக்கு போவேன், என்ன கம்பெனியில் என்ன எடுத்துப்பாங்க, இது எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை, ஆனால் நான் ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு வேலைக்கு போகணும், இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அப்படி எனக்குமே இருந்துச்சு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணலாம். ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ், உங்களுக்கான கெரியர், அப்புறம் அதை எடுத்தால் உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும், அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில் உங்களுக்கான க்ரோத் எப்படி ஃப்யூச்சரில் இருக்கும், இதெல்லாத்தையுமே நான் கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மெயில் பண்ணுங்கள் எனக்கு, நான் உங்களுக்கு
என்ன மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மெயிலுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நம்ம ஆன்லைனில் படிக்கலான்னு ட்ரை பண்ணுவோம், பட் ஆன்லைனில் படித்தா நமக்கு மண்டையிலே ஏறாது. ஆன்லைன்ல இருந்தாலும் நமக்கு ஒரு கைட் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ ஒரு 4 நாள் படிப்போம், 5ஆவது நாள் தூக்கி போட்டுருவோம். 4 நாளே கஷ்டம் நம்ம ஜென்ரேஷனுக்கு. அதனால ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுனாலும் ஓகே, இல்லை ஆஃப்லைனில் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணலாம். என்ன லொக்கேஷன் எல்லாமே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எடுக்கிறவங்க எல்லாருமே சேம் டொமைனில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரண்ட்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஓகே, வேற என்ன டவுட்னாலும் மெயிலில் ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணுறேன், அதில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே கைஸ், வேற என்ன டவுட்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருக்கோ அது பேஸ் பண்ணி நான் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைமே இல்லை சுத்தமாக சொல்ல போனால். அந்தளவுக்கு பெரிய சம்பளம் வாங்கி பிஸியாக இருக்கனா அப்படின்னா இல்லை. அந்த சின்ன சம்பளத்துக்கும் என்னால் ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அது ரிலேட்டடாக நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை எடுத்து 4 நாள் கழிச்சு தான் எப்படியும் போஸ்ட் பண்ண போகிறேன் தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா இமீடியட்டாக கேளுங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வரலன்னா இன்னொரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மெயிலில் ரீச் அவுட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ ரிப்ளை வரலன்னு கோவப்படாதீங்க, மெயிலில் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி யாருக்காவது பண்ணாமல் இருந்தேன்னா சாரி கைஸ். ஓகேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.